காரணமாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை இந்த வீடியோவில் சிறப்பாக விவாதிக்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ உங்களோட பேசி அற்புதமாக முடிவு செய்யலாங்க. கட்டணம்லாம் எதுவும் கிடையாது. வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தவர் சென்னையில் அம்பத்தூரில் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படித்ததுனால அதற்கு உண்டானதாக ஒரே கம்பெனியில் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் அதே கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவரோட சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு 27,000 சம்பளம், பிடித்தம் போக ஒரு 25,000 சம்பாதிக்கிறார். பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சு. இதுதான் அவரோட சுச்சுவேஷன். அவருக்கு 3 கேள்வி கேட்டார். ஓகேங்களா? முதல் கேள்வி என்னென்னா, சார் நான் செய்கிற வேலை எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையேன்னு தெரில சார், இன்ட்ரெஸ்ட் இருக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லையேன்னு தெரிலையா சார், ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பணம் நமக்கு போதுமா இல்லை போதாதா, இதனால் நம்ம எல்லாரையும் ஃபில்ஃபில் பண்ண முடியுமா, குடும்பத்துக்கு தேவையானதா அப்படிங்கிற ஒரு பய உணர்வு அப்பப்போ வருது அப்படின்னு சொல்லியிருந்தார். மூணாவது அவரோட தேவைகள் என்னன்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, சார் ஒரு அப்பா அம்மா வில்லேஜில் இருக்கிறாங்க சார், ஒரு கூரை வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 2 வீலர் ஒன்று வாங்கி தரணும் சார், வாங்கி கொடுத்தா அவங்க தேவைகளுக்கு கொஞ்சம் போயிட்டு வருவாங்க. அதேமாதிரி அந்த வீடை கொஞ்சம் கட்டி ஒரு ஓட்டு வீடாவது கட்டி கொடுக்கணும், இல்லை ஷீட் போட்டாவது ஒன்று பண்ணி கொடுத்தா போதும் சார். இதுதான் சார் என்னோடய லட்சியம். ஆனால் ஒரு 8 வருஷமாக வேலை செய்கிறேன் சார், 7-8 வருஷமாக என்னால் அதை செய்யவே முடியல. இந்த சம்பளத்தில் நான் சென்னையில் இருக்கிறேன் சார், கல்யாணம் வேறு ஆயிடுச்சு, என்னால் இப்போது ப்ரெக்னென்சியாக இருக்காங்க, மிஸ்ஸஸ் இப்போது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, என்னாலே அதை மெயின்டைன் பண்ண முடியல சார், அதனால் ஒரு பய உணர்வு வருது சார், என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னார். இந்த கேள்விகள் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று தான். அதனால தான் நான் ஓப்பனாக இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் நீங்களும் பொருத்தி பார்த்து இதுலேருந்து வெளியில் வர பாருங்கள். இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், சிறப்பாக பேசலாம். அவருக்கு ஒரு சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் சொன்னாங்க. ஒரு அஃபர்மேஷன் தான். ஏன்னா அவருக்கு வருமானம் வந்துட்டுருக்கு, ஒரு 25,000 சம்பளம் வருது. ஆனால் அவருக்கு என்னென்னா, அந்த வேலை நம்ம செய்கிறது சரியான வேலையா என்னன்னு தெரியல, மனசுக்கு பிடிச்ச அந்த வேலையை செய்ய தெரியல. இந்த சம்பளத்திலேருந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா, அப்பாவுக்கு அந்த தேவைகளை நிறைவேற்ற முடியுமா, ஒரு சின்ன வீடு கட்டி கொடுக்க முடியுமா, ஒரு வண்டி வாங்கி தர முடியுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு பயம் வந்துடுது. ஸோ அவருக்கு பேசும்பொழுது நான் சிம்பிளாக ஒரு 2-3 அஃபர்மேஷன் கொடுத்தேன். சார் இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துங்க, நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னேன். முதல் அஃபர்மேஷன், சார் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு அற்புதமான வேலை நல்ல சம்பளத்தோடு எனக்கு கிடச்சிருக்கு, நான் அதை சிறப்பாக செயல்படுத்திகிட்ருக்கேன் அப்படிங்கிறத பாசிட்டிவாக ஒரு செல்ஃப் டாக்காக அஃபர்மேஷனை போடுங்க அப்படின்னு சொல்லி. ஓகே சார், நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா அவரும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்ததுனால ஒரு வேவ் லென்த்தில் இருந்தார். சரிங்க சார், நான் இந்த அஃபர்மேஷன் போடுறேன் சார். ஏன்னா அந்த வேலை அவருக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்னு அவருக்கே தெரியல. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக அஃபர்மேஷன் போடுங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, அவருக்கு ஒரு பய உணர்வு வருது. எதனால் பய உணர்வு வருது? நம்ம அப்பாவுக்கு ஒரு வீடு கட்டித்தரணும், ஒரு ஷீட் போட்ட வீடு கட்டித்தரணும், ஒரு வண்டி வாங்கி தரணும் அப்படின்னு தான். அதுக்கு ஒரு அஃபர்மேஷன் கொடுத்தேன். சார் நான் சந்தோஷப்படுற மாதிரி எங்கள் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான ஒரு வண்டி, ஒரு அற்புதமான வீடு இறைவனர்களால் அற்புதமாக செயல்படுத்தி கொடுத்துட்டேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அஃபர்மேஷன் போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதையும் அவர் சிறப்பாக செயல்படுத்திகிட்டே இருந்தார். இதை செயல்படுத்த பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா அவர் ஃபோன் பண்ணியிருந்தார். சார் எனக்கு இப்போ பயமுங்கிறது இல்லை சார், நான் அஃபர்மேஷன் போட்டுட்ருக்கேன், எனக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மை வந்திருக்கு சார், நான் சிறப்பாக செயல்படுத்துகிறேன் சார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஹெல்த் விஷயமாகவும் ஒரு டவுட் கேட்டார். ஹெல்த் விஷயமா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை சார், வயசு கம்மி தான் நீங்கள், ஏன்னா அவங்க மிஸ்ஸஸ் ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுனால கேட்டிருந்தார். அதே மாதிரி சொல்லுங்கள், இறைவனர்களால் என்னை குடும்பத்தை சார்ந்தவங்கெல்லாம் ரொம்ப நலமாக இருக்காங்க, சூப்பராக இறைவன் வச்சுருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கன்னு அதையும் சேர்த்து சொன்னார். பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத காலம் அவரோட தொடர்பில் இல்லை. நான் வீடியோஸ் அவருக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவரும் பார்த்துட்டு கொஞ்சம் எஸ் சொல்லுவார், பதில் சொல்லுவார், வாய்ஸ் மெசேஜ் கொடுப்பார். இப்படியே தான் எங்களோட கம்யூனிகேஷன் இருந்தது. இப்போ ஒரு 1 மந்த் முன்ன கால் பண்ணியிருந்தார். சார் ஒரு சந்தோஷமான நிகழ்வு சார்னாரு. சொல்லுங்கள் அப்படின்னேன். சார் நான் என்னோடய ஹெட் ஆஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன் சார், நான் இப்போ மும்பையில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு. அப்போ தான் சொன்னார், சார் அந்த அஃபர்மேஷன் போட எங்கள் அட்மின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் லோக்கல்லே ஒன்று வச்சாங்க சார், வச்சுட்டு எனக்கு இங்கே அட்மினில் இப்போ மேனேஜராக இருக்கேன் சார்,
மும்பை ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு 45,000 60,000 பக்கம் சொன்னார் சம்பளம். ஒரு 55,000 60,000 சம்பளம் சார். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒரு 6 மாதத்துலேயே நல்ல மாற்றம் அடைஞ்சிச்சு சார் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் அதுதானே எதிர்பார்த்தீங்க. ஏன்னா நம்ம எந்த வேலை செய்கிறோம் அது சரியான தொழிலா இல்லை பிடிச்ச தொழிலானே உங்களுக்கு தெரியலன்னு சொன்னீங்க. அதனால தான் நான் அந்த அஃபர்மேஷன் சொன்னேன் சார் அப்படின்னேன். நீங்களும் ஒரு தொழில் ஒரு வேலை செய்கிறீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா தெரியலன்னா கவலையப்பட வேணாம். நீங்கள் இறைவன்கிட்ட கேளுங்க. இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு அற்புதமான தொழிலை நீ கொடுத்துருக்க, நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன், இறைவனுக்கு நன்றின்னு சொன்னீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு பிடிச்ச தொழிலாக இருந்தால் அதில் கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா ஒரு மாற்றத்தை இந்த இறைவன் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். இவ்வளோ தான் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ அவருக்கு அந்த தொழில் மேலே ஒரு பற்று வந்துருச்சு. சிறப்பாக வேலை செய்கிறாரு. வருமானமும் பார்த்தீங்கன்னா 60,000 வந்துருச்சு. இதெல்லாம் நடந்தது ஒரு 6 மாதத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் எப்படி சார் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? அது ஒரு வில்லேஜ். அவங்க சொன்னது வந்து ஆத்தூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ். சார் அப்பாவுக்கு வந்து நான் ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்டேன். ஏன்னா தொழிலை பற்றி நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். ஒரு மூலதனம் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே நாங்கள் நேராக ஷேர் பண்ணும்பொழுது பேசுனதுனால ஒரு வண்டியை கடன் வாங்காமல் அப்பாவுக்கு ஒரு வண்டி ஸ்கூட்டி ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. அப்புறம் கேட்டேன், வீடெல்லாம் என்ன சார்? சார் வீட்டுக்கு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் சார். அதுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஆகும் சார். அதை நான் எல்லாம் இன்னும் ஒரு 6 மாதம் ஒரு 8 மாதத்தில் ஒரு வருஷத்தில் எல்லாம் சம்பாரிச்சிட்டு சார் அதை சேமிச்சுட்டு அப்பாவுக்கு நான் வீடு கட்டி கொடுக்கலான்ட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் நான் கேட்டேன், என்ன சார் பய உணர்வு வந்துகிட்ருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் உங்கள் வீடியோலாம் நிறையா பார்த்ததுனால நான் இந்த அஃபர்மேஷனாக பாசிட்டிவாக போட்டுட்ருக்கிறதுனால எனக்கு அந்த பய உணர்வுங்கிறது இல்லை சார் அப்படின்னாரு. ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம், சிறப்பாக செயல்படுத்துங்க. அப்புறம் என்ன குழந்தை எப்படி என்னன்னு கேட்டேன். சார் குழந்தை பிறந்துருச்சு சார், இருந்தாலும் இன்னும் ஒரு 1 இயர் அங்கே தான் இருப்பாங்க. நான் அதுக்குள்ளே இங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டு சென்னை வரலாம் இல்லை பெங்களூர் வரலான்ட்டு இருக்கேன் சார். அது என்ன நடக்குதோ சிறப்பாக நடக்கட்டும்ன்ட்டு அஃபர்மேஷன் அதுக்கு அவர் சொன்னார். இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய வேலை இறைவன் அற்புதமாக சிறப்பாக நலமான இடத்துல கொடுத்துருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நான் அஃபர்மேஷன் பண்ணுறேன்னாரு. ரொம்ப சந்தோஷம் சார், இதை சிறப்பாக செயல்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை அற்புதமாக ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். இப்போ புரியுதுங்களா? அதாவது அவர் 8 வருஷமாக ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, அதே சூழ்நிலையில் இருக்கிறாரு. 15,000 வேலைக்கு சேர்ந்து ஒரு 24,000 25,000 சம்பளம் வரைக்கும் இருக்கிறாரு. ஆனால் அந்த வேலை அவருக்கு பிடிக்கல. ஒரு வேலை மேலே ஒரு பிடிப்பு இல்லை. அந்த பிடிப்பில்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால அதே சூழ்நிலை தான் அவருக்கு தொடங்கும். அதே சூழ்நிலை தான் அவருக்கு வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். பிடிமானம் இல்லை, ஒரு பய உணர்வு, ஐயோ அப்பாக்கெல்லாம் இதை செய்வோமா செய்ய மாட்டோமா, நம்ம குடும்பம் எப்படி இருக்கும், வீடு வாங்குவோமா கார் வாங்குவோமா அப்படின்னு குழப்பத்திலேயே ஒரு 6-7 வருஷம் வேலை செஞ்சுட்டே இருந்ததுனால அவருக்கு அதே சூழ்நிலை தான் உண்டாச்சு. கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்தார். ஒரு 1 மந்த் அஃபர்மேஷன் பண்ணி எனக்கு அற்புதமான வேலையை இறைவன் கொடுத்துட்டாரு, நான் சிறப்பாக செஞ்சுட்ருக்கேன், நல்ல வருமானம் வந்துட்டுருக்குன்னு அஃபர்மேஷன் போட்ட உடனே அதற்குண்டான செயல் அவர் மூலியமாக அவர் மனதில் ஏற்பட்டு சிந்தனையை வெளிப்படுத்தி சிறப்பாக வேலை செஞ்சு அற்புதமான அவர் கம்பெனிலே பார்த்தீங்கன்னா அட்மினில் மேனேஜராக போயிட்டார். சம்பளம் 60,000. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவரோட தேவைகள், அந்த பய உணர்வு அவருக்கு போயிடுச்சு. அவரோட தேவை என்னென்ன, அப்பாவுக்கு என்ன செய்யணும், அம்மாவுக்கு என்ன செய்யணும், மிஸ்ஸஸ்க்கு என்ன செய்யணுங்கிறத சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. கடன் வாங்காமல் செஞ்சிட்ருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட நான் பேசும்பொழுது சொன்னது, சார் எங்கேஜாக இருக்கிறீங்க, கடன் வாங்குறதை கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்ததுனால சேமிப்பும் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். சேமிப்பு சிறப்பாக நீங்கள் 60,000 சம்பளங்கிறதுனால குழந்தையும் இப்போ டெலிவரி ஆக போகுது சார், அதனால் ஒரு மாதம் ஒரு 10,000 15,000 நீங்கள் கட்டாயம் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கொடுத்ததுனால அவர் ரொம்ப சந்தோஷமாக நலமாக இருக்கார். ஸோ இது எனக்கு சொன்ன உடனே ஒரு சந்தோஷம் வந்தது. சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய பேர் இருப்பீங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த சூழ்நிலையை நான் உங்களுக்கு பகிர்ந்துருக்கேன். ஸோ இதிலிருந்து நீங்களும் ஏதாவது அடாப்ட் பண்ண முடியும்னா அடாப்ட் பண்ணி, அதாவது நம்மளாம் என்ன செய்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம், குழப்பத்திலேயே அந்த வேலை செய்கிறோம். ஐயோ இது நல்ல வேலையே தெரியலையே, கெட்ட வேலையான்னு தெரியல, இதுதான் நம்ம வேலையே தெரியலன்னு குழப்பத்தில் இருக்காதீங்க. அந்த குழப்பம் இருந்தால் இறைவன்கிட்ட நீங்கள் கேளுங்க. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணுங்கள், நல்ல மாற்றம் கிடைக்கும். வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். செயல்படுத்தி பாருங்கள். ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டதுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சிறப்பாக பேசி நலமாக முடிவு பண்ணி அற்புதமாக செயல்படுத்தலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றிங்க, மகிழ்ச்சிங்க.